ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஹேர் ஆயில் நினைப்பீங்க, ஏன்னா ஆயில் மாதிரியே இருக்குங்கிறதால. இது வந்து ஹேர் ஆயில் கிடையாது. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ராடக்ட் தாங்க இது. என்னென்னா வலி நிவாரணி. நிறைய பேர் வந்து கைகால் வலி ஓவராக இருக்குது, ஏதாவது ஒரு தைலம் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஃபைனலாக இந்த டைம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 63 ஹெர்பல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து பேக்கிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. ஸோ நம்ம ஒரு சில பொருட்கள் மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு. இதில் முக்கியமாக வந்து முடக்கத்தங்கீரை, அதுக்கப்புறம் வெள்ளை இருக்குது, வெள்ளை குங்குலியம், புவர் சலை, நித்திய கல்யாணி, அதுக்கப்புறமா எண்ணெய் மட்டுமே 4 விதமான எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா வேப்பெண்ணெய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து இல்லை நல்லெண்ணெய் மெயினாக இருக்குங்க. நல்லெண்ணெய் வந்து உடம்போட வலியை வந்து சுத்தமாக வந்து குணப்படுத்தும். அதனால் அது அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நொச்சி இலை, பூவரச இலை, இந்த மாதிரி வந்து முக்கியமான ஹெர்பலை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஆடு தீண்டாப்பால், ஆடுத்தோட இலை, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மூலிகை ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இது உடம்பு வலி, கைகால் வலி, முட்டி வலி, அது மட்டும் இல்லை ரொம்ப நாள் பட்ட அந்த புண் சொல்லுவாங்கல்ல, ஏதோ அடிப்பட்ட புண்ணு ஆறாமல் இருக்குது, காயங்கள் ஆறாமல் இருக்குது அப்படின்னா அது செம்மையாக ஆற்றும். ஏன்னா இதில் வந்து நம்ம குப்பை மேனி ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாரி நம்ம சருமத்தில் இருக்கிற நோய் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுங்க. முக்கியமாக இன்னொரு பொருள் ஆட் பண்ணுறோம். என்ன தெரியுமா? வெட்பாலை இலை. வெட்பாலை இலையை பறிச்சுட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு வாரம் வந்து சன்லைட்டில் வச்சு நல்லா வந்து அந்த ப்ளூ கலரில் நேரம் மாறினதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணும்? ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இஷ்யூ வந்து சரி பண்ணும். அது மட்டும் இல்லை, பெயினுக்கும் நல்லாவே வந்து அது ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதுவே முக்கியமான இன்னொரு ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எலும்பு ஒட்டி இலைங்க. எலும்பே ரெண்டா உடஞ்சி போனால் கூட அந்த இலையை வச்சு கட்டும்போது எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான லீஃப் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எலும்பூட்டி இலை அந்த பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இலையும் சேர்த்துருக்கோம். அதனாலவே வந்து முட்டி வலி பிரச்சனை வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணும். இதேங்க நம்ம ஜெய்சானுடைய ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயிலுங்க. நம்ம ஜெய்சான் ரெடி பண்ண ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இது வந்து கைகால் வலி, உடம்பு வலி, அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப நாள் ஆறாத புண்களையும் ஆற்றும். சுகர் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அடிப்பட்டா கூட அந்த காயம் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்குங்க, மாத கணக்கில் இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் அந்த காயம் வந்து ஆறாது. அந்த மாதிரி காயங்களை கூட நம்மளுடைய ஆயில் வந்து ஈஸியாக வந்து குணமாக்கிடுங்க. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஹெர்பல் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வந்து வெள்ளை எருக்க இலை வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. நம்ம நார்மலாகவே வந்து உடம்புல அடிப்பட்டாலும் சரி, இல்லை வீக்கம் இருக்குது, இல்லை முட்டிலாம் ரொம்ப வீக்கமாக இருக்குது அப்படின்னா அது நம்ம நார்மலாகவே வந்து நல்லெண்ணெயில் வாட்டி போட்டாலே வந்து அந்த வீக்கம் வாடிடும். அப்படியேப்பட்ட அந்த வெள்ளை எருக்கையில் நம்ம ஆட் பண்ணுறதால எப்படியேப்பட்ட வீக்கத்தையும் சரி பண்ணும், எப்படியேப்பட்ட பெயினும் நல்லா சரி பண்ணுங்க. அதனால் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து மாத கணக்கில் வந்து மெடிசன்ஸ் வாங்கி நம்ம கொடுத்துட்ருப்போம். என்னதான் நம்ம கொடுத்தா கூட அப்பப்போ அந்த வலி கேட்கும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, டேப்லெட் எடுக்கிறாங்க, ஊசி போடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டும் அந்த வலி கேட்கும். திரும்ப நாளைக்கு வந்து அந்த வலி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து டெய்லி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பெயின் டோட்டலாகவே வந்து உங்களுக்கு இல்லாமல் சரி பண்ணும். அவ்வளோ ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால உங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் எதுவும் வராது. முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான். நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹெர்பல் தான். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆயில் தாங்க. என்கிட்ட பேசுகிற நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் படி யூஸ் பண்ணுறவங்க, இல்லை சுகர் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து காமனாக சொல்கிறது, எனக்கு வந்து 60 வயசு ஆகுதுமா, 70 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லை, ஏன் இப்போ 35 வயசு ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப இருக்குது. ஏஜ் ஆக ஆக வந்து கால்சியம் குறைபாடு வந்து ஏற்படும். அதனால வந்து அந்த எலும்பு தேய்மான பிரச்சனையால் வந்து அந்த ஜவ் வந்து லூஸ் ஆகுறது, அப்புறம் முட்டி வலி ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து உடம்புல வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய சொல்யூஷனாக தான் நம்ம ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசமாக வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. 3 மாசமாக வந்து இப்போ ரெடி பண்ணலாம், அப்போ ரெடி பண்ணலான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஃபைனலாக வந்து இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இதில் வந்து 63 ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஹேர் ஆயிலில் கூட வந்து 52 மூலிகை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம 63 மூலிகை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட் கொடுக்குங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்பட வேணாம். நம்மளுடைய பெயின் ரிலீஃப் ஆயில் வந்துருச்சு. இனிமேல் வந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட உடம்பு வலியாக இருந்தாலும், கைகள் வலியாக இருந்தாலும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மசாஜ் பண்ணிட்டாலே போதும், வலியே காணாமல் போயிடும். நைட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆயில். இது வந்து கைகால் வலி மட்டும் இல்லைங்க, ஏதாவது கட்டி மாதிரி உடம்புல வந்துருச்சு, கொப்பளை மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலும் அதுக்கு வந்து போடலாம். அதேமாரி வீக்கம் வந்து கைகால் வீக்கம் ரொம்ப வந்து அதிகமாக வீங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். அந்த வீக்கம் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இப்போ நம்மளுடைய ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து
பாக்ஸ்லலாம் ஃபில் பண்ணி லேபிள் ஒட்டி ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு மூலிகை 2 மூலிகை கிடையாதுங்க. 63 மூலிகை ஆட் பண்ணியிருக்கோம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இலை, சீத்தா இலை, வேப்ப இலை, குப்பைமேனி இலை, ஆவரம் இலை, அருகம்புல் இலை, நந்தியாவட்டை பூண்டு செடி, இட்லி பூ, பட்டை, கிராம்பு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வெள்ளை எருக்க இலை ஆட் பண்ணியிருக்கோம், ஆலவிழுதை ஆட் பண்ணியிருக்கோம், பூவரசம் இலை ஆட் பண்ணியிருக்கோம், ஆடு தீண்டா பாலை ஆட் பண்ணியிருக்கோம், ஆடாத்தோட இலை, நித்திய கல்யாணி, இந்த மாதிரி வந்து வெள்ளை குங்குலியம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கோம். வலியை போக்கக்கூடிய ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம், கிச்சிலி கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம், விரலி மஞ்சள், அஸ்வகந்தா, லெமனு, இந்த மாதிரி வந்து 63 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பெயின் ரிலீஃப் ஆயில் செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாக வந்து இதை ட்ரை பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஏன்னா இதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட, அம்மா நிறைய ப்ராடக்ட் வந்து நீ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன், அந்த பெயின் ரிலீஃப் ஆயில் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுங்களேன், ஒரு தைலமாவது ரெடி பண்ணி கொடுங்களேன்னு சொல்லி நிறைய பெரியவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, கால் பண்ணி கூட கேட்டாங்க. நிறைய அவங்களுடைய பசங்க இருக்காங்களா, அவங்களாம் கால் பண்ணி மேம் சீக்கிரமே ஏதாவது ஒரு பெயின் ரிலீஃப் ஆயில் கொடுங்க, அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வலி ஓவராக இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், சீக்கிரமே வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து நம்ம ஜெய்சனுடைய ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். உண்மையாக இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இருக்கிற மெயின் பிரச்சனை வந்து கை கால் வலி, உடம்பு வலி, இந்த மாதிரி யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாது. வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே சரி, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து உடம்புல ஏதாவது ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அதிகமாக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே உட்காந்துட்டே வேலை செஞ்சாலும் சரி, அந்த பேக் பெயினுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதேமாதிரி இந்த மூட்டு வலி, வீக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து தாங்கிக்கவே முடியாது. அப்படியே காலை கழட்டி வச்சிடலாம் போல இருக்கும், அந்த அளவுக்கு பெயின் இருக்கும், அந்தளவுக்கு கொடுமையாக இருக்கும். என்கிட்ட பேசுனவங்க நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணி பேசும்போது ரொம்பவே அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே சீக்கிரமாக எப்படியாவது கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஃபைனலாக இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒர்த்தானதாக இருக்கணும். முக்கியமாக வந்து அதில் 100% வந்து அந்த ரிலீஃப் வந்து கிடைக்கணும். அதுதான் நம்மளை நம்பி ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு பைசாவையுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த பைசாவுக்கு அது ஒர்த்தானதாக இருக்கணும். அந்த பெயின் வந்து அவங்க விட்டு போகணும். அவங்க வந்து அந்த ஒரு நிம்மதி அடைகிறாங்கல்ல, அப்போ அந்த ஆயிலை தடவி வலியே பறந்து போச்சுன்னு சொல்லி அந்த ஒரு மன நிறைவு இருக்குல்ல, அதுதான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். அதுக்காக தான் இந்த டைம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் அந்த ப்ராடக்டை வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷத்தோட, மனநிறைவோடு நான் லான்ச் பண்ணுறேன். முதியோர்களுக்கெல்லாம் வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடர் மற்ற ப்ராடக்ட் மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடையாதுங்க. 200, 300, 1000% கிட்ட இது வந்து செம்ம ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் இப்போ சாம்பிள் பேக்கெட்டாக நாம் வந்து 100 கிராம் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறோம். ஏன்னா எடுத்ததுமே வந்து 200, 300, 6 லிட்டர், 1 லிட்டர் போகாமல் எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வாங்கக்கூடியவங்களா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 100 ml வந்து இந்த டைம் நம்ம லான்ச் பண்ணுறோம். அடுத்தடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml, 6 லிட்டர், 1 லிட்டர், அதுக்கப்புறம் அப்படி கூட வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய பிராண்டு வந்து தைலம், ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பணத்தை செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன்ஸ்லாம் எடுத்து அப்போ கூட வந்து அந்த வலிக்கு வந்து ஒரு பெரிய தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நம்மளுடைய ஆயில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இதனால் உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. நல்ல ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு அந்த வலியே தெரியாமல் டக்குன்னு 10 நிமிஷத்தில் உங்கள் வலி போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக இதை லான்ச் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் வந்து நிறைய பேர் வந்து தைலம் நிறைய வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தைலெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு அடிக்டாக ஆயிடும். அதுதான் எப்படி வந்து தலைவலி வந்தால் ஒரு டேப்லெட் போடுறது, தலைவலி வந்தால் தைலம் தடவுறது, கைகால் வலி வந்தால் உடனே மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறது, ஒரு தைலம் வாங்கி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மெடிசன்ஸ் எந்த அளவுக்கு வந்து டாக்டருடைய எதுவுமே இல்லாமல் நீங்கள் மெடிக்கலில் மெடிசன்ஸ் வாங்கி எடுத்துக்கும் போது அது கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆகும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். முக்கியமாக தைலம் என்ன பண்ணுன்னா தைலம் வந்து உள்ளுக்குள்ளே எதுவும் பண்ணாது, ஆனால் வெளியில் வந்து தடவும் போது உங்களுக்கு அந்த அலர்ஜி இஷ்யூஸ்லாம் வரும். நிறைய பேருக்கு வந்து நெத்தியில் அடிக்கடி வந்து தைலம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து பிக்மெண்டேஷன் மாதிரி வந்து ரொம்ப டார்க்காக ஆகிடும். தைலம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஸோ அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் வரும். நம்ம தோலுக்கே நிறைய அலர்ஜி இஷ்யூஸ் வரும். நிறைய அந்த ஸ்கின் அலர்ஜி வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி ஆயிலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் மட்டுமே பயன்படுத்தி இதை கொண்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் தடவும் போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. உங்கள் ஸ்கின்ல வந்து அது இருக்கிறதே தெரியாது.
ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டாக 2-3 ட்ராப்ஸ் விட்டு அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தோல் வந்து நல்லா வந்து இழுத்துக்கோங்க. உங்களுக்கு சுத்தமாக அந்த இடத்துல ஆயில் இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அந்த ஹெர்பல் அந்த மூலிகையோட ஸ்மெல்லே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நான் ஒரு சில ஹெர்பலை பற்றி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒர்த்தானது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம பூவரசை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா எப்படியாப்பட்ட வீக்கத்தையும் அது சரி பண்ணும். அந்த மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை வந்து நல்லா கியூர் பண்ணும். அதேமாரி வெள்ளை எருக்கையில் ஆட் பண்ணியிருக்கோம். நார்மலாகவே வந்து பெயின் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை நல்லெண்ணெயில் வாட்டி அதை வந்து வலி இருக்கிற இடத்துல வீக்கம் இருக்கிற இடத்துல போட்டு கட்டு மாதிரி கட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த வீக்கம் நல்லா வடிஞ்சிரும், வலியும் இருக்காது. நிறைய பேர் வந்து செங்கல் மேலே வந்து நல்லெண்ணெயில் வாட்டு செங்கல்லில் வந்து எருக்கலையை வச்சு அதில் வந்து நம்ம பாதம் இருக்கும்ல அந்த குதிக்கால் வைக்கும்போது அந்த காலுடைய டோட்டல் பெயினுமே வந்து ரிலீஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதான் எருக்க இலை. அந்த இலையை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எலும்பு ஒட்டி இலைன்ட்டு ஒரு இலை இருக்குது. அது வந்து இந்த எலும்பே ஒரு 2 உடஞ்சிட்டா கூட அந்த எலும்பு ஒட்டி இலையை வச்சு கட்டு போடுவாங்க. தொடர்ந்து ஒரு 15-20 நாள் கட்டு போடும்போது எலும்புல நல்லா ஜாயின் நல்லா கூடி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். அந்த இலை பொடியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஏகப்பட்ட ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக குப்பைமேனி இலை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழம்பூ, செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். பெரண்டை ஆட் பண்ணியிருக்கோம். பெரண்டை வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் போதே நம்ம கால்சியம் அதிகமாக தரக்கூடியது. நம்ம போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த பெரண்டையை வந்து 1-2 இடிச்சு ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நொச்சி இலை ஆட் பண்ணியிருக்கோம், முடக்கத்தான் இலை ஆட் பண்ணியிருக்கோம், நித்திய கல்யாணி ஆட் பண்ணியிருக்கோம், ஆடத்தோட இலை இந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதில் வந்து ஆயில் ஐட்டம்ஸே கிட்டத்தட்ட 6 ஆயில் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதில் அந்த தேங்காய் எண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பு எண்ணெய், கடுகு எண்ணெய், அப்புறம் வெப்பாலை எண்ணெய். வெப்பாலைங்கிற ஒரு இலை இருக்குது. அது வந்து ஸ்கின் அலர்ஜி வராமல் தடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு வாரம் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து சேர்த்து ஒரு வாரம் நல்லா சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது சீக்கிரமே வந்து அந்த காயத்தை ஆற்றும். அது மட்டும் இல்லை வீக்கத்தை சரி பண்ணும். இந்த பரு கொப்பளம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் வராமல் பாதுகாக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது நீங்கள் ஒரு ஆயில் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னாலே இது வந்து உடம்புல இருக்கிற வலி மட்டும் கிடையாது, ஆறாத புண்ணை கூட ஆற்றும். எப்படிப்பட்ட வீக்கத்தையும் சரி பண்ணும். சொறி, சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி பண்ணும். சரும நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. அதனால இது நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதேமாரி இதனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஏதோ சைடு எஃபெக்ட் வருமான்னு எல்லாரும் கேட்கறது தான். ஏன்னா அவங்க மார்க்கெட்டில் விற்கிற நிறைய ப்ராடக்ட்டு நிறைய பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணி நிறைய சைடு எஃபெக்ட் வந்திருக்கும். அதை பயந்துட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப தயக்கத்தோடு வாங்குறாங்க. நீங்கள் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து 100% ஆர்கானிக்கு ஹெர்பல் மட்டுமே பயன்படுத்தி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால நீங்கள் பயப்படாமல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட காயம், சுளுக்கு, நிறைய பேருக்கு வந்து கால் வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்கும், கால் நரம்பு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைக்கெலாம் வந்து இது நீங்கள் நல்லா தேய்க்கும் போது அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதேமாரி இது வந்து சளி, இருமல், தலைவலி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீர் ரொம்ப கோத்துருக்கு தலையில் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து இதை வந்து ஒரு 5-6 ட்ராப்ஸ் வந்து ஊற்றி கொஞ்சம் போர்வை போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த நீர் கோத்தில் எல்லாமே சரியாயிடும். அதுமாதிரி தசை பிடிப்பு, சுளுக்கு, கைகால் வீக்கம் எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நம்ம ஜெய்சான் ரெடி பண்ணால் 63 ஹெர்பல் கலந்த ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம வெப்சைட்டான www.jaysan.in அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.